ஸோ ஒய் குரோமோசோம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒய் குரோமோசோம்ங்கிறது என்னன்னா, அ அதாவது ஒரு ஆண் பாலினத்த வந்துட்டு கன்ஃபார்ம் பண்றதான ஒரு குரோமோசோம் தான் இந்த இது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எக்ஸ்எக்ஸ்னா வந்துட்டு பெண் பாலினம், எக்ஸ்ஒய்னா வந்து ஆண் பாலினம். இது வந்து அந்த இதன் ஒரு குழந்தைய வந்துட்டு அ அதாவது அவங்க தாயின் கர்ப்பத்தில இருக்கிறப்ப டிட்டர்மைன் பண்ற இதுவே இதுதான். இது வந்துட்டு 12வது மாசத்திலேயே வந்துட்டு 12வது வாரத்தில வந்துட்டு இந்த ஒய் குரோமோசோம்ங்கிறது வந்துட்டு அதாவது ஒரு ஒரு கர்ப்பத்துல இருக்கும்போது அவங்க 12வது வாரத்துல இந்த ஒய் குரோமோசோம் ஆனது ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இது வந்துட்டு இருக்கிற எல்லா 23 ஆஃப் 23 பேர்ஸ் ஆஃப் இது இருக்கு குரோமோசோம் இருக்கு. அதுல இந்த 23 குரோமோசோம் வந்து எக்ஸ் ஒய் குரோமோசோம் அப்புறம் எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம். இது 2 தான் வந்துட்டு ஒரு பாலினத்த அ அதாவது கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு குரோமோசோம்ஸ். இதுல வந்துட்டு எக்ஸ் குரோமோசோம விட ஒய் குரோமோசோம் வந்து கொஞ்சம் சின்ன குரோமோசோம் தான் அது. ஸோ இது இப்போ கடந்த அ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த குரோமோசோம்ல வந்துட்டு 200க்கும் மேற்பட்ட ஜீன்ஸ் வந்துட்டு இருந்ததா வந்துட்டு ரிசர்ச்ல சொல்றாங்க. ஆனா இப்ப ரீசென்ட்டா எடுத்த ரிசர்ச்சின் படி வந்துட்டு இப்போதைக்கு வந்து வெறும் 55 குரோமோசோம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு ஒ ஒரு பாலினத்த மட்டும் இது பண்ற ஒரு குரோமோசோமான்னு கேட்டா இல்ல. அதாவது இது வந்துட்டு பிரெயினோட டெவலப்மெண்ட்லயும் மற்றும் விந்தணு ப ப ப புரொடக்ஷன் பண்றதுலயும் வந்துட்டு இந்த குரோமோசோம் வந்து ஓட ஃபங்ஷன் இருக்கு. ஸோ அடுத்து லாஸ் ஆஃப் ஒய் குரோமோசோம். இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு டெர்ம் சொல்றாங்க லாஸ் ஆஃப் ஒய் குரோமோசோம்ன்ட்டு. இது வந்துட்டு இந்த லாஸ் ஆஃப் ஒய் குரோமோசோம்ங்கிறது வந்துட்டு 60 வருடங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு இத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ரிசர்ச் வந்து 60 வருஷமா நடந்துகிட்டே இருக்கு. அ தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு. ஏன் இது நடந்துட்டே இருக்குன்னா, இதன் மூலியமா அ என்னென்ன பின்விளைவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இது வந்துட்டு முதல்ல வந்துட்டு அ சின்ன இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணுது. ஒரு டிஃபரன்ஷியேஷன்ல, செக்ஸ் டிஃபரன்ஷியேஷன்ல வந்துட்டு இது ஒரு சின்ன இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணுது. ஸ்பெர்ம் புரொடக்ஷன்லயும் வந்துட்டு இது சின்ன ட அ தா தாக்கத்த தான் கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இது வந்துட்டு அ நார்மலான சொமேட்டிக் மியூட்டேஷன்லயும் இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட உடல் அளவிலயும் வந்துட்டு இதுக்கு ஒரு பாதிப்ப உண்டாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதோட காசஸ் இது என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதனால அதாவது இந்த லாஸ் ஆஃப் ஒய் குரோமோசோம்ங்கிறது எப்படி நடக்குதுன்றதுனால, நம்மளுடைய செல் டிவிஷனோட மிஸ்டேக் நடக்கிறப்ப. அதாவது நம்ம வந்துட்டு நம்மளுடைய செல் வந்து டிவைட் ஆகுறப்ப இந்த குரோமோசோம் வந்துட்டு பிரேக் ஆவுது. இந்த ஒய் குரோமோசோம்ங்கிறது பிரேக் ஆவுது. இல்லன்னா அழிஞ்சே போயிருது அப்படின்னு சொல்றாங்க. இல்லன்னா இந்த குரோமோசோம் வந்து சின்ன குரோமோசோமா இருக்கிறதுனால வந்துட்டு மைக்ரோ நியூக்ளியஸ்லயே வந்துட்டு இது மாட்டிக்கிட்டு அங்கேயே பிரேக் டவுன் ஆவுது அப்படின்னு சொல்றாங்க. அ சில இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அ நம்ம ஸ்மோக் பண்றதுனாலயும் எக்ஸ்போஷர் டூ டாக்ஸின்ஸ் சச் அஸ் ஆர்சனிக் அண்ட் கிளைகோபாஸ்பேட் இதெல்லாம் என்னன்னா, அம் கெமிக்கல் இந்த அர்சனிக்ன்றது ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு கெமிக்கல். இது மத்த நெறைய நோய்களையும் நமக்கு காஸ் பண்ணுது. அது இல்லாம கிளைகோபாஸ்பேட்ங்கிறது வந்துட்டு அம் நம்ம வயல்ல வந்து இந்த ஹெர்பிசைட்னா வந்து இந்த களைகள நீக்கிறதான ஒரு கெமிக்கலு. இது வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து லாஸ் ஆஃப் ஒய் குரோமோசோம் அப்படிங்கிறத காட் பண்ணுது. ஆ ஸ்மோக்கிங் வந்துட்டு ஆ இந்த லாஸ் ஆஃப் ஒய் குரோமோசோம் அப்படிங்கிற ஒரு இத வந்துட்டு இன்கிரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எ இ இது வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு என்னென்ன பின்விளைவுகள கொண்டு வருது அப்படின்னா, அ பிளட் செல்ஸ்ல வந்துட்டு இது பண்ணிட்டு, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திய வந்துட்டு கம்மிப்படுத்துது. அதுவும் இல்லாம சில அ கேன்சர் வந்துட்டு இது இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. மெயினா என்ன கேன்சர்னா, பிளாடர் கேன்சருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம அ ஏஎம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. அ அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா அதாவது ரத்த சம்பந்தமான ஒரு கேன்சரையும் இது ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்துட்டு நம்மளுடைய ஏஜிங் வந்து நெறையா ஆகுது. அதாவது சின்ன வயசுலயே கொஞ்சம் ரொம்ப ஏஜ்டான பெர்சனா தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்துட்டு மைக்ரோ ஆல்கியா அப்படின்ற ஒரு
சப்போர்ட்டிங் சப்போர்ட்டிங் ஒரு இது. இது வந்துட்டு என்னன்னா, நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்திய உண்டாக்குற ஒரு இது. இது போய் டைரக்ட்டா அத அடிச்சு, ஸோ அதனால வந்துட்டு நர்வ்ஸ் வந்துட்டு இன்ஃப்ளமேட் ஆகுது. அதாவது நியூரோ இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அது வந்து ஆகி இது வந்து அல்சைமர் டிசீஸ்க்கு வந்துட்டு அ காஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்துட்டு டியூமர் குரோத்தையும் வந்துட்டு இன்டியூஸ் பண்ணுது. எப்படின்னா, அதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்திய வந்துட்டு கம்மி பண்ணி, அது மூலியமா இது வந்து டியூமர வந்து குரோத் பண்ணுது. அதாவது அ டிஷ்யூ குரோயிங் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு இத வந்துட்டு இது யூஸ் பண்ணி, இது வந்துட்டு அத அப்படியே மியூட்டேட் பண்ணி, அது டியூமர் குரோத்துக்கு வந்து வழிவகுக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இந்த அ குரோமோசோம் மூலியமா வந்துட்டு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ் அதாவது அல்சைமர் வந்துட்டு காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்துருக்கோம். கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது. அது எப்படி காஸ் பண்ணுதுன்னா, இந்த டிஷ்யூ குரோயிங் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு 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 ஃபேக்டர இது வந்து இன்டியூஸ் பண்ணி, அ கார்டியாக் மசில்ஸ்ல வந்துட்டு ஃபைப்ரோசிஸ இன்டியூஸ் பண்ணி, ஹைப்பர்ட்ரோஃபி ஆக்குது. இங்க இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் இந்த இதய இதுல வந்து இது கீழ் பகுதியிலருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சதை பகுதியானது நல்லா வளர ஆரம்பிச்சு, இது வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு அ இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது இப்ப பாதி இது கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச தகவல் கொஞ்சம் தான். அம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம இந்த குரோமோசோம் அழிஞ்சிட்டு வருது. இத பிற மக்களுக்கும் சொல்லுவோம். யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது அ கெட்ட பழக்கங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா, அவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம். அதுவும் இல்லாம இந்த அர்சனிக் அண்டு கிளைபாஸ்பேட்டுங்கிற கெமிக்கல் வந்துட்டு நம்ம சுத்தி நம்ம என்வைரன்மென்டல் இதுல இல்லாதபடி நம்ம அந்த சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து, நம்ம வந்து இந்த குரோமோசோம் அழிவுல இருந்து நம்ம பாதுகாத்துக்குவோம். வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஆமென்.